மொத்த அசையா சொத்துல 70 விழுக்காடு உங்களுக்கு சொந்தம்னு எழுதி கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. நான் ஏத்துக்க மாட்டேன். இப்ப திடீர்னு எங்க அம்மா இறக்கறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி உயில மாத்தி எழுதி இருக்காங்கன்னு அவன் கொண்டு வரான். அவன் மட்டும் தான் பக்கத்துல இருந்தான். உயில்ல எஸ்டேட்டோட எவ்வளவு பங்கு உங்களை வந்து சேரணும்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. இதை யார் எதிர்த்தாலும் நம்ம ரொம்ப சுலபமா தகுதி தெரிஞ்சிடலாம். இன்னைக்கே இந்த ரீத் ஆஃப் சம்மன்ஸை உங்க தம்பி மிஸ்ஸஸ் சுதீர்க்கு அனுப்பிடலாம். ராஜா அண்ட் அசோசியேட்ஸ். Let's see them in court. பிரபல தொழிலதிபர்களும் சகோதரர்களுமான சுதீர் பெரியசாமியும் சுகுணேஷ் பெரியசாமியும் இன்று உயர் நீதிமன்றத்தில் மோதிக்கொள்கிறார்கள். சுகுணேஷ் பெரியசாமி கொண்டு வந்த இந்த வழக்கில் தனது தாயாரால் அண்மையில் 2வது எழுதப்பட்டிருந்த உயில் தனது சகோதரர் சுதீரின் வற்புறுத்தலின் பேரிலேயே எழுதப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கோடீஸ்வரர்களான சுதீர் மற்றும் சுகுணேஷ் பெரியசாமியின் இந்த வழக்கு உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதை சுயநலச் செயல் என்பதா, ஏமாற்று வேலை என்று வகைப்படுத்துவது, அல்லது திட்டமிட்டு மிக லாபகரமாக செயல்படுத்தப்பட்ட நம்பிக்கை மோசடி என பறைசாற்றுவதா? தனது தாயார் திருமதி பெரியசாமியின் முக்கிய பராமரிப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்த திரு சுதீர் பெரியசாமி அதை பயன்படுத்தி தனிமையில் தன் அருகாமையில் இருந்த தாயின் மனதை மாற்றி வற்புறுத்தி கட்டாயத்தின் பேரில் இந்த 2வது உயிரை, சரியாக சொல்ல போனால் முதலுயில் எழுதப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மாற்றி, அதுவும் தனக்கு சாதகமாக அதன் சாராம்சங்களை முழுவதுமே மாற்றியமைத்து இதை எழுதச் சொல்லி இருக்கிறார். தனது முதல் உயிலில் திருமதி பெரியசாமி அவருடைய அத்தனை சொத்துக்களையும் சரிபாதியாக சமமாக 2 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்திருந்தார். ஆனால் இப்போது திருமதி பெரியசாமி இறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னால் திரு சுதீரின் மேற்பார்வையில் எழுதப்பட்ட இந்த உயில் அவருக்கு மட்டுமே சாதகமாக, அதாவது 70 விழுக்காடு அவருக்கும், மீதமுள்ள அற்ப 30 விழுக்காடு அவர் மூத்த சகோதரர் திரு சுகணேஷுக்கும் என்று மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. திரு சுதீர் தனது தாயார் திருமதி பெரியசாமி மெயின் கேகிவர், அதாவது முக்கிய பராமரிப்பாளர் என்ற பொறுப்பை தவறாக பயன்படுத்தி தனது வலுவான ஆதிக்கத்தை செயல்படுத்தி இந்த 2வது உயிலை வற்புறுத்தலின் பெயரில் கட்டாயப்படுத்தி எழுத வைத்திருக்கிறார். இதன் மூலம் தவறான முறையில் சொத்தின் பெரும்பகுதியை பெற்று ஆதாயம் அடைவதே அவரின் நோக்கம். That's all. என் கட்சிக்காரருக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை பார்க்கும் பொழுது மிகவும் குழப்பமாக இருக்கிறது. யோன், முன்பு எழுதப்பட்ட ஒரு உயில் பிறகு மாற்றப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? வாழ்க்கையில் முன்பு எடுத்த ஒரு முடிவை பிறகு மாற்றுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அதுவும் தவறாக எடுத்த ஒரு முடிவை பிறகு சரியாக மாற்றிக்கொள்வதற்கு முழு உரிமையும் சுதந்திரமும் எல்லோருக்கும் உண்டு. எதை குற்றம் என்கிறார்கள்? கடைசி காலத்தில் தன் தாயை பராமரித்து கூடவே வைத்து பார்த்துக் கொள்வது தவறா? குற்றமாயான மெயின் கேகிவர், முக்கிய பராமரிப்பாளர் என்கிற பொறுப்பாம், பொறுப்பல்லாத கடமை, அதைத்தான் குற்றம் என்று சொல்கிறார்கள். அந்த தருணத்தை பயன்படுத்தி வற்புறுத்தி ஆதிக்கம் செலுத்தி கட்டாயப்படுத்தி உயிலை மாற்றி எழுத வைத்ததாக இந்த கற்பனை கதைகள் என் கட்சிக்காரருக்கு எவ்வளவு வேதனையையும் வலியையும் கொடுத்திருக்கும். தன் வாழ்க்கையை கூட பொருட்படுத்தாமல், திருமணம் கூட செய்து கொள்ளாமல், தன் தாயை அருகில் வைத்து போற்றி பேணி பாதுகாத்ததற்காக அவருக்கு கிடைத்த விலை மதிக்க முடியாத பரிசு இந்த பழியும் பாவமும். பணத்தாசை, பொருளாசை, சொத்தின் மீது ஆசை,
பேராசை ஒரு மனிதனை என்னென்னவெல்லாம் செய்ய வைக்கும் என்பதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு திரு சுகுணேஷ் தொடுத்துள்ள இந்த வழக்கும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளும். என் கட்சிக்காரர் எந்த வகையான குற்றமோ தவறோ செய்யவில்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக சாட்சிகளுடன் நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை நன்கு அறிந்தவர்கள், திருமதி பெரியசாமியோடு நெருக்கமானவர்கள் அனைவரும் இந்த உண்மையை எடுத்துரைக்க இங்கு காத்திருக்கிறார்கள். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பதால் அவற்றை நாங்கள் வலுவாக மறுக்கிறோம். உண்மையை நிரூபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். திருமதி பெரியசாமி அவரது சொந்த விருப்பத்தின் பேரில் தான் இந்த உயிலை மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. That's all. எங்க குடும்பம் ஒரு அழகான அன்பான குடும்பம். எங்க அப்பா, அம்மா, நான், என் தம்பி சுதீர். எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை ரொம்ப அன்பா வச்சிருந்தாங்க. எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டோம். அப்போ ஒரு நாள் எங்க அப்பா என்னை தனியாக கூப்பிட்டு எங்க ஃபேமிலி ஷிப்பிங் பிஸ்னஸ்க்கு பேரலா மற்ற பல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அதை நானே பார்த்துக்கணும்னு சொன்னார். அவர் விரும்பினபடி நான் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ஸ்டோரேஜ் கம்பெனி, டெலிவரி கம்பெனி இதெல்லாம் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் அப்பா தான் செஞ்சார். அடிக்கடி எனக்கு பிஸ்னஸ் அட்வைஸும் கொடுப்பாரு. என் தம்பியை பக்கத்துலேயே இருந்து ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்க சொன்னார். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் என் தம்பியும் தான் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் தனியாக வெளியே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னேன். எங்கள் அப்பா என் தம்பியை பக்கத்துலேயே வச்சுருந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் அது பரவாயில்ல. எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ், சொத்து, பணம் இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கும் என் தம்பிக்கும் சரிபாதியாக பிரித்து தரணும்னு தான் எங்கள் அப்பாவோட ஆசை. அதுதான் எங்கள் அம்மாவோட ஆசை. அதே மாதிரி எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு உயில் எழுதினாங்க. அவனுக்கும் எனக்கும் சரிபாதியாக சொத்தை பிரித்து தரணும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் பக்கத்தில் இருந்தாங்க. நானும் என் தம்பி சுதீரும். நீங்க லாபகரமா நிறைய பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க தம்பி உங்க பூர்வீக பிசினஸ் எல்லாத்தையும் உங்க அம்மா கூட இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அதனால உங்க அம்மா உயில மாத்தி எழுத வாய்ப்பு இருக்கா? உங்க தம்பி உங்க அம்மா கூட தான் இருக்காரு, திருமணம் கூட இன்னும் பண்ணிக்கல. ஒருவேளை அதனால கூட இருக்கும் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் பிஸ்னஸில் நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என் ஃபேமிலி பிஸ்னஸ் சொத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என் பிஸ்னஸ் வேல்யூ 10ல் 1 பங்கு கூட இருக்காது. அது எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து நடத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், உழைச்சிருக்கேன். ஆனால் என் தம்பிக்கு அந்த கஷ்டம் இல்லை. எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் முன்னாடியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. நிறையா சீனியர் ஸ்டாஃப் இருந்தாங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபும் இருந்தாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. அதனால அவன் கஷ்டம் இல்லாமல் என் ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணான். நான் வேலைன்னு என் மனைவி பிள்ளைங்களை கூட பார்க்காம நிறைய நாள் இருந்திருக்கேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் சுகு, நீ என்ன பார்க்க வராட்டினாலும் பரவாயில்லடா, இருக்கிற டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு. என் தம்பி கூட அடிக்கடி சொல்லுவான், அண்ணே நீ சும்மா அலையவனா, நான் தான் இருக்கனே, அம்மா பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு. அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது அவனா விரும்பி எடுத்த தனிப்பட்ட முடிவு. சரி, உங்க தம்பி திரு சுதீரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வளரும்போது எப்படி, என்னெல்லாம் பண்ணுவாரு? உங்க தம்பியோட பழக்க வழக்கங்கள், தன்மை, குணாதிசயங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என் தம்பி டீனேஜரா இருக்கும்போது அவன் இல்லை அவன் சின்ன வயசுல ரொம்ப அவன் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப அவரு சின்ன வயசுல என்ன செய்வார்? என்ன ரொம்ப அவன் ரொம்ப காம்படிட்டிவா இருப்பான். யா ஆமா யா
அவன் ரொம்ப காம்படேட்டிவ். எனக்கு எது இருந்தாலும் அவனும் வாங்கணும்னு ஆசைப்படுவான். அவன் அவன் மிஸ்டர் சுகனி, அவருடைய குணம், பழக்க வழக்கம், ஹேபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காது? சுகனி, மிஸ்டர் சுகனி, சுகனேஷ், சுகனேஷ், ஐ ஓகே? தண்ணி மேல குடிங்க. அங்க என்ன நடந்துச்சு? தயவு செஞ்சு எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஐ யூ ஃபீலிங் ஓகே? I'm okay. என்னன்னு தெரியல, திடீர்னு எல்லாம் பிளர் ஆயிட்டு மயக்கம். I'm okay. ராஜா, இந்த கேஸு, கோர்ட்டு இதெல்லாம் தேவையான்னு யோசிக்கிறேன். ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த போராட்டம், குடும்பத்தை பத்தி எல்லாரும் கண்ட மாதிரி பார்த்து சிரிக்கிறதுலாம் இதெல்லாம் தேவையில்லையே. இதை நீங்க நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். இந்நேரம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். காலையில கோர்ட்ல நடந்த எல்லா விஷயமும் இந்நேரம் ஆன்லைன் மீடியால வந்திருக்கும். நாளைக்கு பேப்பர்ஸ்ல பின்வாங்க போறீங்க, அதுவும் வரும். இதெல்லாம் எதுக்காக ஆரம்பிச்சீங்க? மறந்துட்டீங்களா? இப்பதான் நம்ம இன்னும் அதிகமா போராடணும். அதுக்கு நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டீங்களா? நீங்களும் ஒரு நல்ல மகன் தான் எல்லாருக்கும் தெரியணும்னு தானே சொன்னீங்க. அப்ப இப்ப பின்வாங்கன்னா நீங்க ஒரு நல்ல மகன் இல்ல, அதனாலதான் அவங்க உயிரை மாத்துனாங்கிற பொய் உண்மையாகுங்க. அதுக்காகவாவது நம்ம போராட்டி தானங்க ஆகணும். போராடி we have to fight. உண்மை வெளியே வரணும். ஓகே ராஜா, you carry on. எனக்கு என்ன நல்லா இருந்துச்சோ, நான் என்ன நம்மலாம் வாங்கணும், அது எல்லாத்தையும் அவனும் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. உங்க தம்பி சுதீரோட பழக்க வழக்கத்தை பத்தி சொல்லுங்க. சின்ன வயசுல அவருக்கு ஏதாவது? Objection, Your Honor. எதிர்க்கட்சி வக்கீல் சாட்சியின் நாவில் சாட்சியங்களை ஊட்ட பார்க்கிறார். Mr. Raja, don't lead the witness. Objection sustained. My apologies, Your Honor. நான் என் கேள்வியை ரிஃப்ரேஸ் பண்றேன். உங்க தம்பி சுதீரை பத்தி நீங்க சொல்ல வந்ததை, சொல்ல நினைச்சதை தைரியமா இங்க சொல்லுங்க மிஸ்டர் சுகனேஷ். மிஸ்டர் சுகுனேஷ், கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சுகுனேஷ், கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் சுகுனேஷ்? Mr. Raja, how do you want to proceed? I think you'll just move on, Mr. Raja. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? No, Your Honor.
மிஸ்டர் சுகுணேஷ் பெரியசாமி, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ல உங்க தம்பி, அதாவது எனது கட்சிக்காரர் திரு சுதீர் இப்ப நடத்திட்டு வர இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ல நீங்க எப்ப கடைசியா ஃபண்ட்ஸ் டிபாசிட் பண்ணீங்க? உங்க பங்குக்கு எவ்வளவு பணம் போட்டீங்க? எப்பெல்லாம் நீங்க பணம் போட்டீங்க சொல்ல முடியுமா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மிஸ்டர் சுகுணேஷ். எப்ப எவ்வளவு பணம் போட்டீங்க? சரியா ஞாபகத்தில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, குத்துமதிப்பா சொல்லுங்க. Objection, Your Honor. தேவையில்லாத கேள்வி. என் கிளையண்ட் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டார். He is running his own business. மிஸ்டர் துரை, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேள்விக்கு ரெலவன்ஸ் இருக்கு யோர் ஆனர். உங்களுடைய அனுமதியோட இனி வரும் கேள்விகள்ல இதனுடைய ரெலவன்ஸ் தெளிவாக புரியும். தேங்க்யூ யோர் ஆனர். சொல்லுங்க மிஸ்டர் சுகுணேஷ், உங்களுடைய பங்குக்கு உங்க ஃபேமிலி பிசினஸ்ல நீங்க எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க? ஒன்றும் போடல. அப்ப உங்களுடைய அம்மா மிஸ்ஸஸ் பெரியசாமியோடைய இந்த ஃபேமிலி பிசினஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்ல? இல்ல. குட். எப்பெல்லாம் உங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போவீங்க? வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்ப்பேன். என்னைக்காவது உங்க அம்மா கூட அதிக நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணதுண்டா? உங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரு ஹாலிடேக்கு வெளியூருக்கு, இல்ல இங்கே ஏதாவது ஸ்டேகேஷன், இல்ல எப்பயாவது உங்க அம்மா உங்க வீட்டுல வந்து உங்க கூட தங்கி இருந்திருக்காங்களா? புரியல. இல்ல. குட். இன்றைக்கு இங்க உங்க குடும்பத்திலிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அளவான குடும்பம், மனைவி, மகன், மகள். உங்க மனைவிக்கும் உங்க அம்மா திருமதி பெரியசாமிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, உண்மையா? Objection, Your Honor. தேவையில்லாத கேள்வி. யாரும் சொன்னதை வச்சு அசம்ஷன்ல கேட்கறது முறையில். மிஸ்டர் துரை, இந்த கேள்விக்கும் இந்த வழக்குக்கும் என்ன ரெலவன்ஸ், என்ன சம்பந்தம் சொல்றீங்களா? இருக்கு யோர் ஆனர். அடுத்தடுத்து வரும் கேள்விகள் அதை தெளிவுபடுத்தும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யோர் ஆனர். மிஸ்டர் சுகுணேஷ், சொல்லுங்க, உங்களுடைய மனைவி, உங்க அம்மா திருமதி பெரியசாமி, இவங்க இருவருக்கும் இருந்த உறவை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? என் மனைவிக்கும் அம்மாவுக்கும் சுமூகமான உறவு இல்லைதான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதனால எங்க அம்மா என்ன வேற மாதிரி பார்க்கல. அதனாலதான் இல்ல எனக்கு சரி பாதி சொத்து போய் சேரணும்னு அவங்க எழுதியிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையே பிரச்சனை இருக்கிறது சாதாரண விஷயம். சரி, பரவாயில்ல. உங்களுடைய பிள்ளைகள் அவங்க பாட்டி, அதாவது உங்க அம்மா திருமதி பெரியசாமிய எப்ப கடைசியா போய் பார்த்தாங்க? எப்ப அவங்க வீட்டுல போய் அவங்கள நலன் விசாரிச்சாங்க? ஞாபகம் இருக்கா மிஸ்டர் சுகுணேஷ் பெரியசாமி? என்னுடைய சோர்சஸ் படி, எனக்கு கிடைத்த தகவல் படி 7 வருஷம் ஆயிடுச்சாமே. உண்மையா? யுவர் ஆனர், எங்களுக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. திரு சுகுணேஷ் பெரியசாமி திருமதி பெரியசாமி அவர்களுக்கு மூத்த மகனாக இருந்த போதிலும் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அவர் ஏதும் செய்ததில்லை. குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இருந்த போதிலும் உறவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அவர் ஏதும் செய்ததில்லை. ஆனால் திருமதி பெரியசாமி இறந்த பிறகு சொத்தில் மட்டும் சரிபாதி வேண்டுமா? என் கட்சிக்காரர் திரு சுதீர் தன் தாயாருக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே நாம் சமர்ப்பித்தோம். கணம் கோட்டார் அவர்கள் அதனை படித்திருக்கிறார். இத்தருணத்தை அதை மீண்டும் பட்டியலிட்டு இந்த நீதிமன்றத்தின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை.
திருமதி பெரியசாமி அவர்கள் சுய நினைவோடு சொந்த விருப்பத்தின் பெயரில் மாற்றி எழுதிய உயில் வாதிக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்த பட்சத்தில் பிரதிவாதியான என் கட்சிக்காரர் மீது இப்படி அபாண்டமாக பழி சுமத்துகிறார். என் கட்சிக்காரருக்கு இந்த உயிலில் ஒதுக்கப்பட்ட பங்கு திருமதி பெரியசாமி உணர்வு பூர்வமாக எடுத்த முடிவுதான் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறுதியிட்டு கூற விரும்புகிறேன். That's all, Your Honor. Mr. Durai, any comments? நோ கமெண்ட்ஸ். ஐம் வெரி சாரி. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கேஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு. நோ கமெண்ட்ஸ். சாரி. Mr. Sudhir, நீங்க? சிஸ்டர் மிஸ்டர் சுகனேஷ், இன்னைக்கு உங்க தம்பியை பத்தி நீங்க நீதிமன்றத்துல சொல்லாது. நம்ம கேஸுக்கு பெரிய பின்னடைவு. உங்க தம்பியோட பழக்க வழக்கங்களை இன்னைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் நம்ம நிரூபிச்சிருக்கணும், புரிய வச்சிருக்கணும். அது எவ்வளவு சீக்கிரமா இந்த ட்ரையல் நம்ம செய்யறோமோ அது நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க ராஜா. நீதிமன்றத்துல இத்தனை பேருக்கு முன்னாடி என் தம்பியை அவமானப்படுத்தி என்னால பேச முடியல. எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல. எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. என் தம்பியை அவமானப்படுத்தி தான் இந்த வெற்றி எனக்கு கிடைக்கும்னா அந்த மாதிரி வெற்றி எனக்கு வேணாம். நீங்க வேணும்னா அப்படி இருக்கலாம் மிஸ்டர் சுகனேஷ். ஆனா உங்க தம்பியுடைய பக்கம் பாத்தீங்களா? பழைய குடும்ப பிரச்சனையை காரணம் காட்டி உங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்களா? இங்க சென்டிமெண்ட், உணர்வுகளுக்கெல்லாம் இடம் இல்லை. உண்மை எவ்வளவு கசப்பா இருந்தாலும் எல்லாரும் முன்னால அது சொல்லிதான் ஆகணும். மிஸ்டர் சுகனேஷ், முதல்ல நீங்க உங்க ஃபேமிலி அழைச்சிட்டு வீட்டுக்கு நல்லா ஓய்வெடுக்க. இன்னொரு தடுமாற்றத்துக்கு நாம இடம் கொடுக்க முடியாது. இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கடுமையா அதுக்கு நீங்க தயாரா? உங்களை நாளைக்கு இன்று நடந்து முடிந்த முதல் நாள் வழக்கில் எதிர்பாராத திருப்பங்கள், குழப்பங்கள் என நிறையவே இருந்தன. கேள்வி நேரத்தின் போது திடீரென திரு சுகுணேஷ் நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்ததும் அதில் ஒன்று. சிறிது நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கிய வழக்கு விசாரணையில் குடும்ப சொத்தில் சரிபாதியை கோரும் திரு சுகுணேஷ் தனது தாயாரை தவணை முறையில் சந்தித்து வந்ததும் அவரது மனைவிக்கும் அவரது தாயார் திருமதி பெரியசாமிக்கும் இடையே இருந்த விரிசலும் இன்று நீதிமன்றத்தில் அம்பலமானது. பேர குழந்தைகளையும் திருமதி பெரியசாமி 7 வருடங்களாக பார்க்காமல் இருந்து வந்த தகவல் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.